பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய தினத்தின் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் ஏசாயா 45 அதிகாரம் 2 வசனம். செய்தியின் தலைப்பு முன்னே போவார். அல்லேலூயா. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செம்மையாக்குவேன் என்று ஏசாயா 45 அதிகாரம் 2 வசனத்தில் கர்த்தர் சொல்லுவதை பார்க்க முடியும். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போகிறவர், கர்த்தர் உங்கள் முன்பாக போகிறார் என்ற உணர்வும் விசுவாசமும் நம்பிக்கையும் உங்களுக்குள் இருக்கும்போது முன்னே போகிற தேவன் சும்மா போகிறவர் அல்ல. உங்கள் கோணலான சூழ்நிலைகளை மாற்றி உங்களை செம்மையான பாதையிலே நடத்துவார். உங்களை நீங்கள் அர்ப்பணித்து அவரையே பின்பற்றும் போது அந்த கரத்தில் இருக்கிற அநேக விஷயங்களை அவர் மாற்றி அதை ஆசீர்வாதமாக உங்களுக்கு கொடுத்து நடத்துவார் என்பதில் சந்தேகமில்லை. அவருடைய நிழலுக்குள் வைத்து உங்களை பராமரித்து நடத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் பயணம் செய்த போது அவர்களுக்கு வாக்கு பண்ணினார். அப்படியே அவருடைய சமூகமும் அவர்களுக்கு முன்பாக சென்று அவர்களை வழி நடத்தியதாக வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நாம் நடக்கும்போது கர்த்தர் நமக்கு முன்பாக சென்று நம்மை நடத்தி செல்வார். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் முன்னே போகும்போது வலது கரத்தினால் தாங்கி நடத்துவார் என்று ஏசாயா 41:10 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நமது வலது கையை பிடித்து நமக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாதபடி தாங்குதல் என்பதை பற்றி, பிடித்து கொள்ளுதல் என்பதை குறித்து பார்க்கும்போது பலனற்று நிற்க முடியாதவைகளை, பலவீனங்களை அறிந்து வலது கரத்தினால் தாங்கி நடத்தி செல்லுகிறார் என்று பார்க்கிறோம். சங்கீதக்காரன் விதமாக சொல்லுகிறார். சங்கீதம் 42 பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி என்று நாம் வாசிக்கிறோம். நீங்கள் தள்ளாடுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை என கருமையானவர்களே. உங்கள் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். வேதத்திலே வாசிக்கும் போது வழிகளில் எல்லாம் உங்களை காக்கும்படிக்கு நம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிட்டிருக்கிறார். அவர் உங்கள் பாதங்களை கண்ணில் குழியிலும் சேற்றிலும் உங்கள் கால் விழாதபடி தங்கள் கரத்தினால் ஏந்தி தாங்கி காத்து நடத்துவார் என்று பார்க்கிறோம். 1 சாமுவேல் 2 அதிகாரம் 9 வசனத்தில் பார்க்கும்போது நமது பாதங்களை இரவும் பகலும் தூங்காமல் கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்றும், கர்த்தர் முன்னே போகும்போது இரக்கம் செய்கிறார் என்றும், தேவைகளை சந்திப்பார் என்றும், சத்துருக்களை துரத்துவார் என்றும், மரண பரியந்தம் நடத்தி வருவார் என்றும் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, சந்தேகப்பட வேண்டாம். விசுவசிகள் பாதியில் விட்டுவிட்டு போக மாட்டார். கோணலானவைகளை நேராக்கி நடத்தக்கூடிய தேவன் நம் தேவன். எனவே பயமின்றி திகழின்றி விசுவாசத்துடன் நம்பிக்கையுடன் கர்த்தர் உங்களோடு கூட முன் செல்லுகிறார் என்பதை உணர்ந்து அவரை ஆராதியுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.